வணக்கம். அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். எனது பெயர் முத்துகிருஷ்ணன். நான் திருமங்கலம் ஒன்றியத்தில் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு டிசம்பர் 21 வருகின்ற திங்கட்கிழமை வானத்தில் நடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அரிய நிகழ்வு குறித்து கடந்த 4 நாட்களாக திருமங்கலம் நகரை சுற்றியுள்ள அனைத்து கிராமப்புற மாணவர்களுக்கும் அல்லது பொதுமக்களுக்கும் சேர்ந்து ஒரு பொது நிகழ்ச்சியாக ஒரு அறிவியல் பரப்புரையாக பெருங்கோள்களின் பேரிணைவு என்ற அந்த அரிய நிகழ்ச்சி, அதாவது கிரேட் கன்ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய ஜூபிட்டரும் சேட்டனும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்ற அந்த கோள்களின் இணைவு, அது குறித்தான அறிவியல் பின்புலத்தை ஒரு பிரச்சாரமாகவே பொதுமக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் முக்கியமாக இந்த விஷயத்தை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்வு குறித்து நிறைய நண்பர்கள் எனக்கு பின்னோட்டம் விட்டுருந்தாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் நிறையா இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் கிராமத்தில், எங்கள் பள்ளியில், எங்கள் பகுதியில் நடத்த முடியுமான்னு கேட்டாங்க. இது நான் ஒவ்வொரு கிராமமாக போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கிராமத்தை மட்டும்தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அதனால் இந்த காணொளி காட்சியாக இதை நம்ம பதிவு செய்து நண்பர்களுக்கு பகிரலாம் என்று இந்த ஒரு முயற்சி. எனது ஆசிரியர் நண்பன் பண்ணை செந்தில்குமார் அவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னதற்கிணங்க இந்த ஒரு ரெக்கார்டிங் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் என்னோடய மக்களை பார்த்து சந்தித்து பேசுவதற்கும் இந்த டிஜிட்டல் பார்த்து பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முடிந்த வரைக்கும் நான் உங்களுடைய மொழியில், உங்களுடைய மொழிநடையில் நான் பேசுவதற்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம வருவோம். அறிவியல் என்பது மக்களுக்கு, அறிவியல் என்பது ஒரு டெக்ஸ்ட் புக்குள்ளே மட்டும் கிடையாது, ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே மட்டும் கிடையாது, ஒரு பள்ளி வளாகத்தில் மட்டும் கிடையாது. நாம் இருக்கும் இடமெல்லாம் அறிவியல் இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனோம்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய லேபரட்டரி இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க. அதை நம்ம சயின்ஸாகவே நம்ம பார்க்கல. அதுதான் நம்மளுடைய சமையல் கூடம், அம்மா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஒரு பெரிய லேபரட்டரி, அம்மா ஒரு பெரிய சயின்டிஸ்ட். நம்ம அம்மாவை சமையல்காரங்களாக மட்டுமே பார்த்துருக்கோமே ஒழிய அவங்கள சயின்டிஸ்டாகவே பார்க்க நம்ம மறுக்கிறோம். ஏன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராசஸ். எப்படி லேபரட்டரியில் ஏதாவது ப்ரொப்போர்ஷன் மாறி போனாலோ, இல்லை ஹீட் டெம்பரேச்சர் மாறி போனாலோ, அல்லது ரேஷியோ மாறி போனாலோ ரிசல்ட் ஃபெயிலு. அதே மாதிரி தான் குக்கிங்கில் ஏதோ ஒன்று மாறிட்டாலும், ஒன்று ஹீட்டு டெம்பரேச்சர் மாறிட்டாலோ, அல்லது உள்ளே நம்ம சேர்க்க வேண்டிய காம்பனன்ட்ஸில் ஏதாவது ரேஷியோ மாறி போனாலோ ரிசல்ட்டு அங்கே ஃபெயிலியர். ஸோ நமக்கு தினந்தோறும் அற்புதமான ரிசல்ட்டோட நல்ல ஒரு இதை நமக்கு அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு நாளும் அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டுதலையோ, ஒரு கைத்தட்டலையோ, அல்லது ஒரு கைக்குழுக்களையோ நம்ம இது வரைக்கும் நம்ம செஞ்சதில்லை. இனிமேலாவது செய்வோம். அவங்களையும் நம்ம சயின்டிஸ்ட்டாக நம்ம மதிக்கணும். அம்மான்னு சொல்ல, சமையல் செய்பவர்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஏன்னா மிஞ்சி போன இட்லியை ஒரு உப்புமா ஆக்குறது ஒரு தொழில்நுட்பம், பாலை தயிராக்குறது ஒரு பயோடெக்னாலஜி, நம்ம வீட்டில் படிக்காத தாத்தா பாட்டி பண்ண ஊறுகாய் ஒரு பெரிய பயோடெக்னாலஜி, வடகம், பழைய சோறு மிஞ்சி போனால் வடகம் ஆக்குறது, வத்தல் மிளகாய் வத்தல் போடுறது, சீனி அரக்காய் வத்தல் போடுறது, வெண்டைக்காய் வத்தல் போடுறது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சயின்ஸு. நம்ம அதெல்லாம் சயின்ஸாகவே பார்க்குறதுக்கு மறுக்கிறோம். ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது, நம்ம மைண்டில் வச்சுருக்கிறது எல்லாமே என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட் புக்கிலேருந்து நம்ம கற்றுக்கிறது மட்டும்தான் சயின்ஸு, ஒரு டீச்சர் சொல்லித்தரது மட்டும்தான் சயின்ஸு, அல்லது ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறது தான் சயின்ஸு, அல்லது ஒரு பெரிய செவ்வாய்க்கோளுக்கு ஆராய்ச்சி நடத்துகிறதும், ஒரு நிலவுக்கு மனிதனை அனுப்புவதும், அல்லது கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பதும் மட்டும்தான் சயின்ஸு, ஒரு டெக்னாலஜி, ஒரு கம்ப்யூட்ரு, இந்த சாஃப்ட்வேரு, இது மட்டும்தான் சயின்ஸு நம்ம நினச்சிட்ருக்கிறோம். இல்லை, நம்ம சுற்றிலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பார்க்க தவறிடும். உதாரணத்துக்கு தினந்தோறும் நம்ம அண்ணாந்து வானத்தை ஒரு நாளாவது நம்ம அதை ரசிச்சிருப்போமா, நிலாவை தவிர? ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நாளினுடைய கிழமைகள்லாம் பேர் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சண்டே, மண்டேன்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம். தமிழில் சொல்கிறதா இருந்தால்
ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த வார நாட்களுடைய பெயரே எப்படி தெரியுமா? இது வந்து வானவியல் இருக்கக்கூடிய அந்த வானில் காணப்படுகின்ற கோள்களும் மனிதனுடைய அந்த வானத்தை உற்று நோக்கியனுடைய விளைவு தான் இந்த வார நாட்களுடைய பெயர். நம் கண்களுக்கு புலப்படுகின்ற வானவியல் அதிசயங்கள், அற்புதங்கள், அந்த அரிய பொருட்களை வைத்து தான் அந்த வார நாட்களுக்கு பேர் வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஞாயிறு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன், நம்ம தினந்தோறும் பார்த்து பிரமிக்கின்ற அந்த சூரியன். ரெண்டாவது திங்கள்ன்றது சந்திரன், அதாவது நிலா நம்ம பார்க்குறோம், ரெகுலராக நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அடுத்து செவ்வாய்க்கோள் கண்டிப்பாக பார்க்க முடியும், சிவப்பான ஒரு கோள் செவ்வாய்க்கோள். அடுத்ததாக புதன். இந்த புதன்கோள் நம்மளால் பார்க்க முடியும், பட் வந்து ரொம்ப நுட்பமாக நம்ம அதை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது, மெர்க்குரி என்று சொல்லக்கூடிய அந்த புதன். அந்த புதன் கோள் வந்து எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, சன்ரைஸுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் அதை நம்ம பார்க்க முடியும். அதுவும் கூட நம்ம வெறுங்கண்களில் பார்க்குறத விட கொஞ்சம் அதுக்கான டிவைஸ் இருந்தால், தொலைநோக்கிகள் இருந்தால் கொஞ்சம் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது நமக்கு கண் பார்வையிலேருந்து விலகக்கூடிய ஒன்று. ஏன்னா சூரிய வெளிச்சம் அதுக்கப்புறம் வந்துடும், அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் அதை வச்சு ஒரு பழமொழியை அந்த அப்போ சொன்னாங்க. அதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் கிடைக்காதுன்றது அர்த்தம் வந்து என்னென்னா, புதன் கிரகத்தை வந்து நம்ம டக்குன்னு பார்த்துட முடியாதுன்றதுக்காக சொல்லுவாங்க. மற்ற கோள்களை போல் அவ்வளோ எளிதாக அதை பார்க்க முடியாது, ஆனால் நம்ம பார்க்கக்கூடியது. அதனால தான் புதன்கிழமைன்னு வச்சான். அடுத்தது வியாழன், ஜூபிட்டர் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிளானட், அதான் வியாழன். அதை வைத்து தான் வியாழக்கிழமை. அடுத்தது வெள்ளி, நம்ம பார்க்குறோம், வெள்ளி முளைச்சதுன்னு சொல்லி பார்க்குறோம், ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும், பட் அது ஸ்டார் கிடையாது, பிளானட்டு. ஸோ வீனஸ், அதுதான் வெள்ளி. அந்த வெள்ளி வைத்து தான் வெள்ளிக்கிழமை. அடுத்தது சாட்டர்ன், சனிக்கோள் வந்து வியாழனுக்கு அடுத்ததான ஒரு பெரிய கோள். வியாழனுக்கு பின்னாடி இருக்கும். அந்த கோளும் நம்ம கண்ணால் பார்க்கலாம். ஸோ இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த அரிய வானவியல் பொருட்களை வைத்து தான் நம்ம வார நாட்களையே வைத்திருக்கிறோம். அப்படி இந்த மனிதன் அந்த காலத்துலேருந்து இந்த வானவியலை, அதாவது வான் நோக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கை வாட்சை வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், கலீலியோ காலத்தில் அவர் வந்து வெறும் கண்ணாடி கிடக்காது, வெறும் கண்ணாடி சாதாரண மிரரை வச்சு தான் லென்ஸை மாற்றி உருப்பெருக்கி, அதாவது டெலஸ்கோப்பாக அதை வச்சு அவ்வளோ பெரிய விஷயத்தை, அற்புதத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜூபிட்டர் மட்டும் இல்லை, ஜூபிட்டருடைய 4 துணைக்கோள் சொல்லக்கூடிய ஜூபிட்டருடைய மூன்ஸ் கூட அவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால தான் இன்றைக்கி கலீலியன் மூன்னே சொல்லுவாங்க, அந்த ஜூபிட்டருடைய மூன்லாம். அப்போ அந்தளவுக்கு நுட்பமான எந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் வெறும் கண்களை கொண்டும் அல்லது சின்ன சின்ன உருப்பெருக்கிகளை கொண்டும் கண்ணாடிகளை கொண்டும் லென்ஸுகளை கொண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை பூரா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வான் நோக்களை நாம் கொஞ்சம் கவனித்தோம்னா அதில் நடக்கிற பல அதிசயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதிசயம் நம்ம சொல்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன் வந்து இதை நான் சயின்ஸு நான் வற்புறுத்துகிறேன் அப்படின்னா, இதை நம்ம சயின்ஸாக பார்க்க தவறும் பட்சத்தில் இன்னொருத்தங்க அதுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த கதையை தான் நான் நம்புகிற வேறு ஆகுது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, இந்த எக்லிப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த எக்லிப்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நிழல் மறைப்பு. லைட்டு என் மேலே பட்டு என்னுடைய நிழல் பின்னாடி விழுந்தால் பின்னாடி நிற்கிறவங்க மேலே இருட்டாக இருக்கும். ஸோ அதுதான் கிரகணம், ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. ஒரு மரத்தடியில் நிற்கிறோம், வெயில் நேரத்தில் மரத்தடியில் நிற்கிறோம். அப்போ மரத்தடியில் நிற்கும்போது மரம் வந்து சன்லைட்டை வந்து மறைக்குது, எனக்கு கீழே நிழல் தருது, நிழலில் நான் இருக்கேன், அது ஒரு எக்லிப்ஸ், அவ்வளோதான். அப்போ ஒரு கிரகணம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நம்ம வரலாற்றில் சொன்ன மாதிரி அல்லது நம்மளுடைய புராணங்களில் சொன்னது போல் அந்த நேரங்களில் சாப்பிடக்கூடாது, வெளியே வரக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது, இப்படியான பல விஷயங்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்ம அதை சயின்ஸாகவே பார்க்கல. அப்போ நம்ம அதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையில் நம்ம அதை உற்று நோக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ நம்ம இந்த நிகழ்வுக்கு வருவோம். இப்போ வர்ற டிசம்பர் 21 வந்து ஒரு முக்கியமான, இப்போ நம்ம வாழ்கின்ற
தலைமுறையினருக்கு அல்லது உயிரோடு இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான அரிய வாய்ப்பு. என்ன அப்படின்னா, இந்த வியாழனும் அல்லது ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய வியாழனும், சாட்டர்ன் என்று சொல்லக்கூடிய சனிக்கோளும், உங்களுக்கு தெரியும் எல்லா பிளானட்ஸுமே அதனுடைய ஆர்பிட்டில் அந்த அந்த எலிப்டிக்கல் பேத்தில் வந்து சன்னை சுற்றி வந்துட்டுருக்குறது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுலேயே கூட நம்ம படித்ததுலேயே கூட ஒரு ஃபால்ஸ் நோஷன் என்னென்னா, நம்ம மைண்ட் செட் என்னென்னா, நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருப்போம். அந்த பிளானட்ஸ்லாம் வந்து சோலார் சிஸ்டத்தில் அந்த ஒரு படம் டயக்ராம் பார்த்துருப்போம் இல்லையா. சன் வந்து சென்ட்ரலில் இருக்கும், இந்த பிளானட்ஸ்லாம் அப்படியே ரவுண்டாக அப்படி சுற்றி வரும். அதாவது நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த கொடராட்டனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி வர மாதிரி தான் நம்ம படம் பார்த்துருப்போம் இமேஜ். ஆக்சுவலாக அப்படியே கிடையாது. இது ஜெயிண்ட் வீல் மாதிரி சன் சென்ட்ரலில் இருக்கும், எல்லா பிளானட்ஸும் இப்படி சுற்றி வரும் ஜெயிண்ட் வீல் மாதிரி. ஸோ இது வந்து நம்ம பார்த்ததும் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு டயக்ராம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டயக்ராமே நம்ம மைண்டில் செட் பண்ணிடக்கூடாது, அதுவே உண்மை இல்லை. ஏன்னா சயின்ஸ் ஒன்று மட்டும்தான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்கும். சயின்ஸு ஒன்று வந்து யாரையும் நம்பாது. சொல்லப்போனால் சயின்ஸவே நம்பாது. நமக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பிரின்சிபல் சொல்லியிருப்பார், அதை அடுத்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய நம்ம டெக்ஸ்ட்டில் படிச்சிருக்கிறோம். ஸோ சயின்ஸ் வந்து அடுத்தடுத்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், அடுத்து அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது அதை உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம பார்க்குற அந்த பிளானட்ஸ் எல்லாமே அதனுடைய ஆர்பிட்டில் அந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்பிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சன்னுக்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆர்பிட் வந்து மெர்க்குரி, அதுக்கு அடுத்தது வீனஸ், நம்ம 3rd பொசிஷன். நமக்கு அடுத்து 4th ட்ராக்கில் இருக்கிறது ஜூபிட்டர், மார்ஸுக்கு அடுத்து இருக்கிறது ஜூபிட்டருக்கு அடுத்து சாட்டர்னுக்கு அடுத்து யுரேனஸ், நெப்டியூன். ஸோ இப்படி அந்த ட்ராக் வச்சுருக்குறாங்க. இதில் மெர்க்குரிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், ஈஸியாக வேகமாக சுற்றிடுவார். அடுத்து இருக்கிற வீனஸ் வந்து அதை விட அடுத்து 2வது, அடுத்து 3வது. இப்போ நம்ம சன்னை சுற்றி வரோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம், அதாவது 365 நாள். ஏன்னா நம்ம அந்த 3வது இடத்துல 3வது ட்ராக்கில் ஓடுறோம். இப்போ நமக்கு அடுத்து மார்ஸ் இருக்கிறாரு. மார்ஸ் வந்து அதே 365 நாளில் சுற்றிடுவாரான்னா முடியாது, ஏன்னா அவருடைய ட்ராக் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ அதே போல் அடுத்து இருக்கிற ஜூபிட்டர் வந்து நம்ம ஸ்பீட்லேயே சுற்றிடுவாரா, அதாவது 365 நாளிலே சுற்றிடுவாரா? கிடையாது. அவர் இந்த சன்னை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். சரி, அடுத்து இருக்கிற சாட்டனுக்கு அவர் இந்த சன்னை சுற்றி வர்றதுக்கு 29 வருஷம் ஆகும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு டைமில் சுற்றி வராங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த டிஸ்டன்ஸ், அந்த ட்ராக்கினுடைய அமைப்பு, அந்த ஆர்பிட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்பிட். அப்போ இப்படி சுற்றி வரும்பொழுது ஏதாவது ஒரு பாயிண்டில் ரேண்டமாக பீரியடிக்கலாக ஒவ்வொரு பிளானட்டும் ஒன்றை கிராஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு டவுன் பஸ் இருக்குது, ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்குது. இந்த டவுன் பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் 8 மணிக்கு எடுப்பாங்க. அந்த ப்ரைவேட் வண்டி அதே லைனில் ஓடுற வண்டி 8:30 மணிக்கு எடுப்பான். ஆனால் இந்த 8 மணிக்கு இப்போ கிளம்புன பஸ்ஸை ஒரு 4 ஸ்டாப் போகிறதுக்குள்ளேயே இந்த 8:30 மணிக்கு கிளம்புன பஸ்ஸு சைடு வாங்கிடும். காரணம் என்னென்னா அந்த ஸ்பீடு. நம்ம டவுன் பஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பாக மக்களை ஏற்றி இறக்கக்கூடியது, ஏன்னா அது மக்கள் சேவையில் இருக்கிறது. ப்ரைவேட் வண்டி அப்படி இல்லை, அவன் டைம் எடுக்கணும், ரொம்ப வேகமாக முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுனால சைடு வாங்கிடுவான். அப்போ 2 பஸ்ஸுமே ஒன்று முன்னாடி போயிட்டு இருந்தாலும் பின்னாடி வர்ற பஸ்ஸு ஒரு இடத்துல வந்து அதை சைடு வாங்குவோம். சரியா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு இடத்துல அப்படி வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அந்த கிராஸ் பண்ணுற பாயிண்ட்டு தான் இப்போ நம்ம கிரேட் கன்ஜங்ஷன் சொல்லக்கூடிய ஜூபிட்டரும் சாட்டனும் அந்த ஒரு புள்ளியில் கிராஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இது என்ன சார் இதில் பெரிய அதிசயம் அப்படின்னா, இது வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஜூபிட்டரும் சாட்டனும் அந்த ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க அல்லது கிராஸ் பண்ணுவாங்க. இதை யுத்தம்னே சொல்லுவாங்க, கோள்களின் யுத்தம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒன்றாகும் பொழுது பார்த்தா பிரைட்டாக ஒரு வெளிச்சம் வரும். ஸோ ஏதோ ஒரு அதோட மோதுதோ என்னமோன்னு கூட நினைப்பாங்க. அப்படிலாம் மோதலாம் நடக்கிறது கிடையாது. அதாவது என்னுடைய ஆர்பிட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல கிராஸ் பண்ணுது அந்த இடத்துல. அப்போ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது.
இப்போ இயல்பாகவே நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்போது இதுக்கு ஏன் சார் இவ்வளோ விளம்பரம் கொடுக்கணும், இவ்வளோ பெரிய பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ 2000 இதே மாதிரி நடந்துச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா சன்லைட்டில், அதாவது டே டயத்தில் நடந்ததுனால நம்ம அதை பார்க்க முடியல. சரி, இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இதே போல் நடந்தது மட்டுமல்ல, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு நடந்தது. எப்போனா 1623, கிட்டத்தட்ட 397 வருஷம், ஒரு 400 வருஷம் கூட வச்சுக்கோங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஜூபிட்டரும் சாட்டர்னும் இவ்வளோ க்ளோஸாக, அதாவது இந்த க்ளோஸ்னால் எப்படி சொல்கிறதுனா 0.1 டிகிரி ஆங்கிள் மட்டும்தான் இடையில இந்த டீவியேஷன். அவ்வளோ க்ளோஸாக வந்து இந்த ஜூபிட்டரும் சாட்டர்னும் ஒன்று கிராஸ் பண்ண போகுது. அப்போ இவ்வளோ நுட்பமாக நடக்கக்கூடிய இந்த மீட்டை இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்துருக்குறாங்க அப்படின்னா 397 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வாழ்ந்த மனிதர்கள் பார்த்துருப்பான். அதில் இருக்கக்கூடிய இது பற்றி விவரம் தெரிந்த சயின்டிஸ்ட்டோ அல்லது விஞ்ஞானிகள் வேறு யாராவது பார்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த வாய்ப்பு இந்த 2020 டிசம்பர் 21 மாலை சன்செட்டுக்கு பிறகு சவுத் வெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அரிய காட்சி. இப்போ சொல்லுங்கள், இது எவ்வளோ பிரம்மாண்டம் அல்லது எவ்வளோ அரிய நிகழ்வுன்னு சொல்லி பாருங்கள். 400 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம மனுஷன் பார்க்க போகிறான். சரி, இதுக்கப்புறம் சார் இப்போ அன்றைக்கி விஜய் டிவியில் கத்தி படம் போட போகிறாங்க சார், அடுத்த 20 வருஷம் கழிச்சு நான் பார்த்துக்கிறேன்னு கூட நீங்கள் சிலர் யோசிக்கலாம். அதாவது 2020 இப்போ, அப்போ 2040 நான் பார்க்கலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். 2040 நடக்கும், ஆனால் இவ்வளோ க்ளோஸாக நடக்குமானா இல்லை. என்னென்னா 1 டிகிரி ஆங்கிள் டீவியேஷனில் அல்லது 2 டிகிரி டீவியேஷனில் விலகி போகலாம், அல்லது அதாவது டே டயத்தில் அப்படி நடந்துடலாம். அப்போ வந்து நம்ம பார்க்க முடியாது. இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ விசிபிளாக நம்ம எப்போ பார்க்கலாம்னா அடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது 2080, அதாவது 2040, 2060, 2080 அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது. இவ்வளோ க்ளோஸாகவும், அதாவது 0.1 டிகிரி ஆங்கிள் டீவியேஷனில் நைட் டயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 2080 வரைக்கும் காத்துட்ருக்கிற 60 வருஷம் காத்துட்ருக்கணும். என்னை போன்ற நபர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. குழந்தைகளாக இருக்கிறவங்க நிச்சயம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களாம் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ இது ஒரு ரேர் ஃபினாமினன் தான், இந்த அஸ்ட்ரானமியில் நடக்கக்கூடிய மிக முக்கிய அரிய நிகழ்வு. இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, இந்த 0.1 டிகிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளை விட வெறும் 0 டிகிரியில் கிட்டத்தட்ட எக்லிப்ஸ் மாதிரி தான், இதுவும் ஒரு எக்லிப்ஸ் தான். டோட்டலாக சர்ட்டனை ஜூபிட்டர் கம்ப்ளீட்டாக மறைக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும், எப்போ பார்க்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் தான் காத்துட்ருக்கணும். அதாவது 7000 சொச்ச ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கிபி 7524வது ஆண்டில் இது நடக்கும். அதாவது நம்ம ஒரு 5000 வருஷம் கழித்து போகணும். நம்மகிட்ட இப்போ ஒரு டைம் மிஷின் இருந்தால் ட்ராவல் பண்ணி போய் அந்த 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய வெரி 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 ரேர் அப்படியான ஒரு அரிய நிகழ்வை நம்ம பார்க்கலாம். அதாவது கம்ப்ளீட்டாக ஜூபிட்டர் வந்து சேட்டனை 100% மறைக்கக்கூடிய காட்சி ஒரு எக்லிப்ஸாகவே நடக்கும். ஒரு சேட்டன் எக்லிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதை லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு சனிக்கிரகணம் அல்லது சேட்டன் எக்லிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். கம்ப்ளீட்டாக மறைச்சிடும். அப்படியான ஒரு அரிய நிகழ்ச்சியை நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? அப்போ இப்படி ஒரு நிகழ்வை தான் நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் முக்கியமாக கிராம பகுதியில் மக்கள் மத்தியில் நிறைய இது குறித்தான ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குது. வானவியலை பற்றி பார்க்கக்கூடிய அதை பற்றியான தவறான கட்டமைப்புகள், கற்பிதங்கள் நம்மகிட்ட இருக்குது. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியான ஒரு விஷயமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, இந்த சனி கிரகம் இருக்கிறதுலே மிக அற்புதமான அழகான கிரகம். அது கேப்போட இருக்கும், தொப்பி மாதிரி இருக்கிறதுல மிக அழகான கிரகம் அதுதான். ஆனால் நம்ம அதை பூரா எதுக்கு வச்சுருக்கோம்னா, அந்த வார்த்தையை சிலர் கூட உச்சரிக்க மாட்டாங்க. அது சொன்னால் கூட நமக்கு எதாவது வந்துருமோ நடந்துருமோ அப்படிலாம் கிடையாது. நம்மளை யாராவது அடிக்கடி திட்டுவாங்க சனியனே அப்படின்னு. சனியன்னு சொன்னால் ரொம்ப அழகின்னு அர்த்தம். அதனால் இனிமேல் யாரும் அதை பற்றி வருத்தப்பட வேணாம்.
அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நமக்குள்ளே நிறைய கற்பிதங்களை கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு நட்சத்திர கூட்டங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருமணங்களில் நம்மளுடைய திருமண நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். கல்யாண மேடையில் ஐயர் வந்து ஒரு நிகழ்வு நடத்துவார். மாப்பிள்ளையை கொண்டு வந்து அந்த அம்மி மிதித்து அருந்ததி வானத்தில் பாரு தெரியுதான்னு கேட்பார். தெரியுதான்னு கேட்டுட்டு தெரியுதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். நம்ம வானத்தை பார்த்துட்டு தெரியலன்னு சொல்லக்கூடாது, தெரியுதுன்னு தான் சொல்லணும். அதுவும் மண்டபத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெறும் மேலே சுவத்தை பார்த்துட்டு தெரியுது அப்படின்னு சொல்லணும். இதில் என்ன இந்த விஷயம் அப்படின்னா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, வானத்தில் வந்து இரவு நேரங்களில் தெரியக்கூடிய நட்சத்திர கூட்டங்களில் மிக முக்கியமானது இந்த அருந்ததி நட்சத்திர கூட்டம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நட்சத்திர கூட்டம் இருக்கும், வசிஷ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம். இந்த 2 நட்சத்திர கூட்டங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து எவ்வளோன்னா 0.1 டிகிரி ஆங்கிள். அப்போ இதை வந்து நம்ம வெறுங்கண்களால் அவ்வளோ எளிதாக ரொம்ப ஷார்ப்பான ஐ விஷன் இருந்தால் தான் துல்லியமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்லை. நானும் ஐயர் சொன்னதை வச்சு ஆமாம் அந்த தெரியுது அப்படின்னு சொல்லி கல்யாண மண்டபத்தை மொட்டை மேய்ச்சை பார்த்து தான் சொன்னேன். அப்போ இதை யாரால பார்த்து சொல்ல முடியும்னா நிச்சயம் பார்க்க முடியாது. எதுக்காக இதுக்கு அப்புறம் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது அந்த திருமணத்தில் அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு வந்து கண் பார்வை நல்லா இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட்டு. அதுதான் அந்த ஒரு நிகழ்ச்சி. இதில் இன்னொரு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸாகவும் நம்ம பார்க்குறோம். நட்சத்திரத்தை காட்டி தெரியுதான்னு கேட்குறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் எப்போ தெரியும்? நைட்டு தான் தெரியும். இன்னொன்று, நட்சத்திரம் திறந்த வெளியில தான் தெரியும். அப்போ முந்தைய காலத்தில் திருமணங்கள் எப்படி நடந்திருக்கு? வெட்ட வெளியில் தான் நடந்திருக்குது. தோட்டத்தில், வீட்டில், வீட்டு வாசலில் திருமணங்கள் நடந்திருக்குது. இன்னொன்று, இரவு நேரத்தில் தான் திருமணம் நடந்திருக்குது. இப்போ எல்லாம் நம்ம மனித வசதிக்காக மிகப்பெரிய 5 லட்ச ரூபாய்க்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி மஹால், பகல் நேரத்தில் திருமணங்கள், நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். ஸோ இது ஒரு விஷயமாக நம்ம இதில் புரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஒரு 400 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மிக அரிய இந்த வானவியல் நிகழ்வை வருகின்ற டிசம்பர் 21ஆம் தேதி அனைவருமே எந்த பயமும் இல்லாமல் வெறுங்கண்ணால் நீங்கள் சவுத் வெஸ்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் தென்மேற்கு மூலையில் வானத்தில் நல்லா மேலே தெரியும், பிரைட்டாக தெரியும். இதில் ஒரு முக்கியமான நிகழ்வு நேற்று ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா, இந்த சேட்டனும் ஜூபிட்டரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அக்டோபரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நல்லா தள்ளி தள்ளி இருந்திருக்கும். நவம்பர் வாக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்கும். இப்போ நாள் நெருங்க அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வருது. நேற்று ஒரு நிகழ்வு, அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. நேற்று என்ன நடந்தது? அதாவது 16ஆம் தேதி டிசம்பர் 16, அமாவாசைக்கு அடுத்த 2வது நாள் நினைக்கிறேன். அந்த சின்ன பிறை, ஆனால் நேற்று பூரா அங்கே மேகமூட்டமும் மழையும் இருந்ததுனால அந்த பிறை தெரியல. அந்த சின்ன நிலா பிறை இப்படி கப்பு மாதிரி இருந்துச்சுன்னா, அதில் இந்த ஜூபிட்டரும் சேட்டனும் ஒரு ஸ்டார் மாதிரி நல்ல காட்சி, அரிய ஒரு வானவியல் காட்சியாக நேற்று தென்பட்டது. மேகம் இல்லாத பகுதியில் இதை பார்த்துருக்குறாங்க. அடுத்ததாக இது பற்றியான ஒரு புதிய கட்டுக்கதைகள்லாம் நிறையா வந்திருக்கு. அதாவது இந்த சனிக்கோளும் வியாழன்கோளும் மோதப்போகுது, வெடிக்க போகுது அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 13-14ஆம் தேதி வாக்கில் நம்ம பார்த்துருக்கலாம். நீங்கள் இரவு வானத்தில் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய மெட்டூரைட் ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கற்களுடைய பொழிவு நடந்தது. இந்த விண்கற்களின் பொழிவு என்பது நம்ம வானத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பல பில்லியன் கணக்கான அந்த மெட்டூரைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் வரும்பொழுது நம்ம எர்த்து மேலே மோதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் பல விண்கற்கள் நம் மீது மோதாமல் நாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம்னா, அல்லது பூமி பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா, அதுக்கு முக்கிய காரணமே இந்த மிகப்பெரிய கோளான அவுட்டர் மோஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோளான ஜூபிட்டரும் சேட்டனும் அவையினுடைய அட்மாஸ்பியருக்குள்ளே அந்த விண்கற்களை இழுத்து அதை எரிஞ்சு சாம்பலாகித்தான் இங்கே வந்திருக்கு. அப்போ ஒரு வகையில் நம்மளெல்லாம் எர்த்தெல்லாம் காப்பாற்றிருக்கு. இதில் இந்த ஜூபிட்டரும் சேட்டனும் மோதிக்கிறோமா சார் அப்படின்னா கிடையாது, மோதுறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் அது என்ன ஆகுதுன்னா கிராஸ் பண்ணி போக போகுது, அவ்வளோதான்.
அப்போ நம்ம ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த ஆண்டை அவ்வளோ சிறப்பாக சொல்கிறோம் 2020 அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இவ்வளோ க்ளோஸாக 0.1 டிகிரி ஆங்கிள் டீவியேஷனில் இது கிராஸ் பண்ணுறது நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அரிய காட்சியாக பார்க்க போகிறோம். நம்ம தலைமுறைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி யூரோப்பில் கூட என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் மந்த் இல்லையா, டிசம்பர், அங்கே என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார்னே சொல்கிறாங்களாம். டிசம்பர் 21 வரக்கூடிய அந்த கிரேட் கன்ஜங்ஷன் அந்த நிகழ்ச்சி ஈவெண்ட்டை கிறிஸ்மஸ்க்காக வருகை புரிந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. பட் அது ஒரு ஸ்டார் கிடையாது, பிளானட்ன்றது தான் சயின்ஸு. இது கிறிஸ்மஸ்க்காக வந்தது இல்லை, 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ரெகுலர் ஈவெண்ட்டு. அதுவுமே கூட இப்போ நடக்கிறது இவ்வளோ துல்லியமாக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். அப்போ இந்த நிகழ்வை நம்ம பார்க்கணுமா வேணாமா? கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இதற்காக நாங்கள் நிறைய கிராமங்களில் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இது குறித்து நிறைய வந்து பரப்புரை செஞ்சிட்ருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் போய் இதை பற்றி சொல்லிகிட்ருக்கிறோம். இப்போ இதை நம்ம சந்திக்க முடியாத மாணவர்களுக்கும் சந்திக்க முடியாத பகுதி மக்களுக்குமான ஒரு வீடியோ தான் இது சம்மந்தமாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த டிசம்பர் 21 நீங்கள் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வெறும் கண்களிலே இதை நீங்கள் பார்க்கலாம். இல்லை சார், இன்னும் நான் தெளிவாக ஷார்ப்பாக பார்க்கணும் அப்படின்னா இது போல் ஒரு சிம்பிள் டெலஸ்கோப் இருந்தாலோ அல்லது ஒன்று வேணால் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பைனாக்குலர் அல்லது மோனோக்குலர் ஏதாவது ஒன்று சாதாரணது அந்த மாதிரி வச்சுருந்தா கூட நீங்கள் அதை வைத்து அழகாக பார்க்கலாம். கண்ணுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, முக்கியமானது. ஏன்னா அதெல்லாம் நிறைய கதை சொல்லிடுவாங்க. கண்களுக்கு பாதிப்பு கிடையாது, சாப்பிடலாம், வெளியே வரலாம், தாராளமாக பார்க்கலாம். பார்க்க தவறிட்டோம், சீரியல் பார்க்க உட்காந்துட்டோம்னா இந்த நிகழ்வை நம்ம எப்போ பார்க்க முடியும்? 2080 தான் பார்க்க முடியும். அப்படியான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குதோ அவங்க கூட இதை மிஸ் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். ஸோ தயவுசெய்து இந்த நிகழ்வை கண்டு ரசியுங்கள். வானத்தை ரசிப்போம், வானோக்களை ஆதரிப்போம். தினசரி நீங்கள் வானத்தை பாருங்கள். இன்றைக்கி இன்னையிலேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. வியாழனை பற்றி பேசும்போது வியாழக்கிழமையே வந்திருக்கு. இன்னிலேருந்தே நீங்கள் வானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெளிவான வானமாக இருந்துச்சுன்னா, மேகமூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அந்த ஜூபிட்டரும் சாட்டனும் கொஞ்சம் கேப்பில் இருக்கும். இது நாளைக்கு பாருங்கள், அந்த கேப் குறையும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு திங்கக்கிழமை பார்க்கும்போது ரெண்டும் ஒரு பாயிண்டில் தெரியும். ஸோ இது ரொம்ப அற்புதமான காட்சி. இதை நம்ம எப்படி அளந்து பார்க்குறதுனா சிம்பிள் தான். இதுக்கு ஒரு என்னென்னா, இந்த ஒரு சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுண்டு விரலுடைய கணம் தான் அந்த அஸ்ட்ரானமிக் மெஷரிங் யூனிட்டில் 1 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை வச்சு நம்ம கையை அப்படி மேலே ஸ்கையில் அப்படி வச்சுட்டு இந்த கணத்தில் எவ்வளோ கேப் இருக்குதோ அதுதான் 1 டிகிரி. அப்போ அந்த 1 டிகிரி நகருது அல்லது 1 டிகிரி இடைவெளி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த 21ஆம் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்து அவன் சைடு வாங்கிட்டு அவன் போயிட்டே இருப்பார். யார்? ஜூபிட்டர் முன்னாடி போயிடுவார். அப்போ பழையபடி விலகி போயிடுவாங்க. ஸோ அடுத்து 20 வருஷம் கழிச்சு தான் திரும்பவும் இந்த மாதிரி மீட் பண்ணுவாங்க. அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வானவியல் அரிய நிகழ்வு டிசம்பர் 21. ஸோ நான் உங்களுக்கு இதை குறித்து எல்லா இதையும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக உங்கள் பகுதியில், உங்கள் வீட்டு பகுதியில் ஒரு மொட்டமாக நல்லா மாடியில் ஏறி உயரமான இடத்துலேருந்து பார்க்கலாம், அல்லது ஒரு பரந்த வெளியில் கிரவுண்டில் நின்று இதை பார்க்கலாம். ஒரு தெருவுக்குள்ள நின்று பார்க்குறது கஷ்டம், ஏன்னா பில்டிங் மறைக்கும். அப்படி ஒரு பரந்த வெளி கிரவுண்டில் அல்லது உங்கள் வீட்டு மாடியில் ஏறி நின்று இந்த காட்சியை நீங்கள் அற்புதமாக கண்டு ரசிக்கலாம். நன்றி நண்பர்களே. ஓகே, இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் இமேஜில் பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த சோலார் சிஸ்டம்ன்ற அந்த டயக்ராம் யூஸ்வலாக எல்லோரும் நமக்கு பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அந்த ஒரே தளத்தில் தான் எல்லா பிளானட்ஸும் வந்து அந்த சூரியனை சுற்றி வர்ற அந்த ஆர்பிட் புறாமே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே தளத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இமேஜில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம டிசம்பர் 21, அதாவது கிரேட் கன்ஜங்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈவெண்ட்டு நடக்கும்போது
நம்ம எர்த்துலேருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எர்த்துலேருந்து பார்க்குறபோது என்னென்னா நமக்கு முதல் பார்வையில் படுறது ஜூபிட்டர், அதுக்கு பின்னாடி தான் சாட்டர்ன் இருக்குது. இப்போ வந்து இந்த ஜூபிட்டர் இருக்கிறதுல நமக்கு பெருசு நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்த பெருசு தான் சாட்டர்ன். அதாவது ஜூபிட்டரோட கம்பேரிட்டிவாக அது சிறுசு தான். அப்போ ஜூபிட்டர் வந்து கிட்டத்தட்ட சனிக்கோளை மறைக்கும். ஆனால் முழுமையாக மறைக்காது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 0.1 டிகிரி ஆங்கிள் டீவியேஷன் இருக்கும். அப்போ வந்து இங்கேருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரே புள்ளியாக தான் தெரியும். அப்போ நம்ம அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட் கன்ஜங்ஷன் சொல்கிறாங்க, கோள்களின் மோதலா யுத்தமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிலர் கோள்களின் முத்தம்னு கூட சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இவ்வளோ ஒரே புள்ளியாக அல்லது ஒரே ரெண்டும் ஒன்று மறைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப், சாரி, இந்த ஜூபிட்டருக்கும் சாட்டர்னுக்குமான கேப்பு பார்த்திங்கன்னா 96 கோடி கிலோமீட்டர். ஒன்றும் பக்கத்துலலாம் கிடையாது. அப்படி ஒரே பாயிண்டில் விஷன், அந்த நம்ம விஷனில் ரெண்டும் ஒரே பாயிண்டில் அப்படி மீட் பண்ணுறதோ அல்லது கிராஸ் பண்ணுறது தான். ஒரு ரன்னிங் ரேஸில் ஒருத்தர் முந்துறது ஒரு பிந்துறது, எந்த இடத்துல சைடு வாங்குறாரோ அந்த பாயிண்ட் இது. ஸோ அதை தான் நம்ம கிரேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈவெண்ட்டை நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து நம்ம டிசம்பர் 21 அன்னைக்கு நம்ம வானத்தில் பார்க்க போகிற அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா, ஜூபிட்டர் சாட்டர்னும் ஒரே ஸ்டார் மாதிரி ஒரு பிரைட்டாக ஒரு இது வந்து நம்ம இந்த நிகழ்வை நம்ம பார்க்க இப்படி தான் இருக்கும் அன்றைக்கி. ஆனால் இது ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டும் அவ்வளோ அக்யூரேட்டாக ஒரே புள்ளியில் இணையலை. அந்த டீவியேஷன் நான் சொன்னது தான் ஏற்கனவே, அந்த டீவியேஷனில் தான் இந்த மாதிரி மீட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது. ஏற்கனவே சொன்னது போல் 400 வருஷத்துக்கு, அதாவது 1623ஆவது ஆண்டு நடந்தது. இப்போ தான் இதே க்ளோஸ் ஆங்கிளில் கிராஸ் பண்ண போகுது. ஸோ டிசம்பர் 21 அன்றைக்கி இப்படி தான் நம்ம ரெண்டு பிளானட்டையும் ஒன்றா பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நேற்று நடந்தது, டிசம்பர் 16. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த கப்பு மாதிரி இருக்கக்கூடிய பிறை நிலா கீழே இருக்குது, அதுக்கு மேலே அந்த ஜூபிட்டர் சாட்டர்ன் நேர்த்து பொசிஷன் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு நம்ம அந்த இஸ்லாமிய மதத்தில் ஒரு சிம்பல் இருக்கும் இல்லையா, பிறையும் நட்சத்திரம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நேற்று அழகாக தென்பட்டிருக்கும். வானம் தெளிவாக இருந்த பகுதியில் நீங்கள் நேற்று பார்த்து வந்துருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பிளானட்னுடைய அந்த எலக்ட்ரிக்கல் பேத்துன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே அந்த சோலார் பேத்தில் தான் நடக்கும். சன் போகிற அதே பேத்தில் தான் இதுவும் நம்ம நகர்ற மாதிரி தெரியும். இதுதான் நம்ம சூரிய வீதின்னு தமிழில் சொல்லுவோம். அதில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்டுமே அந்த ட்ராக்லேயே தான் போகிற மாதிரி தெரியும். இது நம்ம பூமியிலேருந்து பார்க்குற பார்வை. ஸோ இது வந்து டிசம்பர் 4 அன்னைக்கு ஜூபிட்டருக்கும் சாட்டர்னுக்குமான அந்த இடைவெளி. இது நவம்பர் 20. நவம்பர் 20 இவ்வளோ கேப் இருந்தது. இது நவம்பர் 11. இது அக்டோபர் மாதம் எவ்வளோ தள்ளி இருந்துருக்கு பாருங்கள். நம்ம அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா நல்லா துல்லியமாக தெரிஞ்சிச்சு அழகாக. இந்த அளவுக்கு கேப் இருந்துச்சு, ஒரு பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும். இந்த டயக்ராம் பாருங்களேன், கம்பேரிட்டிவாக உங்களுக்கு அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் வந்து 2 அக்டோபர், அதில் வந்து ஜூபிட்டருக்கும் சாட்டர்னுக்குமான இடைவெளி எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த இது கூட கொடுத்துருப்பாங்க, 7.19 ஆர்க் மினிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேப், அந்த டீவியேஷன் எவ்வளோ இருந்திருக்குன்றது. இது படிப்படியாக குறைஞ்சி 7th அக்டோபர், 12th அக்டோபர், 17th அக்டோபர், 22nd அப்படின்னு வந்து படிப்படியாக நேற்று 16 டிசம்பர் நேற்று எவ்வளோவில் இருந்துச்சுன்னா 0.34 ஆர்க் மினிட் என்று சொல்லக்கூடிய அந்த டீவியேஷன் இருந்தது. இதே இது இன்னொரு 4 நாள் கழித்து, அதாவது 21 டிசம்பர் அன்னைக்கு 0.1 0.06 ஆர்க் மினிட் என்று சொல்லக்கூடிய, அதாவது நமக்கு ஃப்ராக்ஷனில் சொன்னோம்னா 0.1 டிகிரி ஆங்கிள் டீவியேஷனில் அவ்வளோ க்ளோஸாக
அந்த ஜூபிட்டரும் சாட்டனும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறது தான் நம்ம ஒரு இதாக கம்பேரிட்டிவாக அந்த ஒரு இதை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன நடக்கும், 22nd இதே மாதிரி டீவியேஷன் வி ஷேப்பில் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும். ஸோ உடனே புரிஞ்சிடாது. நீங்கள் 22nd அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 21st ஸ்டெப் இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ படிப்படியாக இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிஞ்சுட்டு போகும். அதனால் நீங்கள் இன்னிலேருந்தே நீங்கள் இந்த நிகழ்வை வானத்தில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இது என்ன நான் ஏற்கனவே சொன்னது, மெஷர் பண்ணுறது. ஒரு சுண்டு விரலுடைய கணம் வந்து 1 டிகிரி, 3 விரல் வந்து 5 டிகிரி, அதே மாதிரி இந்த கையை மடக்கி வச்சுருந்தோம்னா 10 டிகிரி. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அந்த டிஸ்டன்ஸை நம்ம அளக்கிறது ஒரு இது. இந்த லாஸ்ட்டு 25 டிகிரிலாம் வந்து ஒரு நட்சத்திர கூட்டம் உள்ள டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா அது ஒரு நட்சத்திர கூட்டத்தினுடைய மொத்த அளவு வந்து 25 டிகிரி இருக்குது வானவியல் அளவு. அதை நம்ம இந்த மாதிரி ஒரு இது மெஷர் பண்ணி அளந்துக்கலாம் அப்படின்றது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, சன்செட் ஆகும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டு மாடியிலையோ அல்லது நல்ல திறந்த வெளி மைதானத்துலேயோ இல்லை உயரமான இடத்துல இருந்தது நீங்கள் இந்த 3 விரலை அந்த கீழே இருக்கிற 3வது விரல் வந்து தொடுவானத்தை தொடுற மாதிரியும், அந்த மேலே இருக்கிற முதல் விரலுக்கு மேலே சன்னுடைய அந்த பாட்டம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கிட்டு, இந்த 3 விரலுக்கும் 5 டிகிரி சொல்லிட்டோம். இந்த 5 டிகிரிக்கு சன் செட் ஆகி கீழே அந்த ஹரிசாண்டல் உள்ளே போகும் பொழுது எவ்வளோ டைம் ஆகுதுன்ற கூட நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்னேன். அடுத்து வந்து 2040 இருக்கும். ஆனால் அப்போ பாருங்கள் மோர் தென் 1 டிகிரி டீவியேஷனில் நடக்கும். 2060 அதே மாதிரி தான் 1.09. 2080 தான் என்ன நடக்க போகுதுன்னா இந்த மாதிரி, அதாவது இவ்வளோ க்ளோஸாக வரும். இதே போல் நேருக்கு நேராக வியாழன் சனியை டோட்டலாக மறைக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அடுத்து வருகின்ற 10,000 ஆண்டுகளில் வெறும் 3 முறை தான் நடக்கும். அதுலேயும் முழுசாக மறைக்கிறது ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். அதுதான் June 17th 7541 7541 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி. நீங்கள் யாராவது டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அழகாக அந்த இதை நான் சொன்ன மாதிரி அந்த சர்டன் எக்லிப்ஸை பார்க்கலாம். இதே போல் வெவ்வேறு கோள்களும் ஒன்றை ஒன்று கடக்கக்கூடிய அந்த கோள் இணைவு நிகழ்வு வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வர 2021 ஜூலை 13 ஆண்டு வெள்ளியும் செவ்வாயும் 0.5 டிகிரியில், அதே மாதிரி ஏப்ரல் 5 2002 செவ்வாய் சனி 0.3 டிகிரி, அதே இது 30 ஏப்ரல் 2022 வெள்ளியும் வியாழனும், அடுத்து 29 மே 2002 செவ்வாய் வியாழனும் 0.6 டிகிரியில் அந்த மாதிரி மீட் பண்ணிக்கிற போகிறாங்க. அப்போ 2000 நடந்துச்சு. ஏன் நம்ம பார்க்க முடியலன்னா, அப்போ வந்து சன்னுக்கு பக்கத்தில் நடந்தது ஏற்கனவே நான் சொன்னேன். அதனால் அந்த சன்லைட்டில் நம்ம பார்க்க முடியல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இவ்வளோ க்ளோஸாக இரவு நேரத்தில் நடந்தது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, எப்போ நடந்ததுன்னா 1623 ஆண்டு, அதாவது 397 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதனால தான் இதை வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்குறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய ஆயுட்காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இதை பார்க்க தவறாதீங்க. ஓகே, தேங்க்யூ.